நாளைய தினம் ராமநவமி. பகவான் நாராயணர் அவரிடம் அஷ்டமியும் நவமி திதியும் இரண்டு தேவதைகளும் மிகுந்த வருத்தத்தோடு சொன்னார்களாம், எங்கள் இருவரையும் மக்கள் ஒதுக்குகின்றார்கள் என. அப்போது நாராயணர் சொன்னாராம், நீங்கள் கவலைப்படாதீர்கள், உலகத்தை காக்க நான் அவதாரங்கள் எடுக்கும்போது அஷ்டமி திதியிலே கிருஷ்ணாவதாரமும் நவமி திதியிலே ராம அவதாரமும் எடுத்து உங்களுக்கு பெருமை சேர்க்கின்றேன் என்று சொன்னாராம். ஆக இந்த ஸ்ரீராம நவமி என்பது மிக மிக அற்புதமான முறையிலே உலகமெங்கும் கொண்டாடப்படுகின்ற ஒரு பண்டிகை. குறிப்பாக நம்முடைய பாரத தேசத்திலே ஸ்ரீராம நவமி என்பது எல்லா மாநிலங்களிலேயும் மிக மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. தமிழகத்துக்கும் ராமருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. தமிழகத்திலே அந்த இலங்கைக்கு செல்வதற்கு முன்பு ராமேஸ்வரம் தனுஷ்கோடியிலே ராமபிரான் தன்னுடைய தந்தைக்கான பித்ரு தர்ப்பணங்களை எல்லாம் செய்துவிட்டு அங்கிருந்து தான் கடல் கடந்து இலங்கைக்கு செல்கின்றார். ஆக ராமரை தமிழகமெங்கும் பல திருக்கோவில்கள் ராமருக்கென்று இருக்கின்றது. இந்த நல்ல நாளிலே ராமரை பற்றி பேசுவது, ராமரை பற்றி நினைப்பது என்பதே நமக்கெல்லாம் கிடைத்த மிகப்பெரிய பேறு. ராமநாமம் என்னவெல்லாம் தரும் என்றால், வால்மீகி பிறப்பிலே ஒரு வேடர் குலத்தைச் சேர்ந்தவர், ஒரு மிகப்பெரிய கொள்ளைக்காரன். அந்த கொள்ளைக்காரனாக இருந்தவருக்கு இறைவனுடைய அருள் கிடைத்து நாரத மகரிஷி மூலமாக ராமநாமத்தை அவருக்கு உபதேசித்து, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாராம் வால்மீகி. மரா 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 என்று சொல் என சொல்லி இருக்கின்றார். அவரும் மரா 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 மராம என அந்த ராமனை சொல்லி ராமனுடைய அந்த காவியத்தை எழுதுகின்ற பேரும் பேற்றை பெற்றார். கொள்ளைக்காரனாக இருந்தவருக்கு நாரத மகரிஷி மூலமாக அற்புதமான ஒரு பெயர் கிடைத்தது.